வெளிச்ச மாதிரிதான் எப்படி தூங்குறது? முடியலனா இங்க தூங்க வேண்டாம், வெளியில போ. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? கார்த்திக் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவன்கிட்ட எதுக்கு பேசின? அதுவும் இப்படி வேற பொண்ணு மாதிரி குரலெல்லாம் மாத்தி? அவன்கிட்ட இருக்கிற வீடியோவை டெலிட் பண்ணணும். அதுவும் எந்த காப்பியும் இல்லாம கம்ப்ளீட்டா அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும். அதுக்கு தான். ஆனா அதை எப்படி வாங்க முடியும் மாயா? அவன் தான் சரியான பொறுக்கியாச்சே. ஏதாவது பொண்ணு வந்து பேசினா பின்னாடியே வந்துருவான். அதனாலதான் வேற சிம் கார்டுல இருந்து தேவி மாதிரி பேசி அவனை வர சொல்லியிருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு அவன் வரும்போது எப்படியாவது அவன் போனை எடுத்து அதுல இருக்கிற வீடியோவை டெலிட் பண்ணணும் பெரியம்மா. அது மாதிரி வேற வீடியோவும் வச்சிருக்கலாம்ல? ஆமா, அதையும் எங்க சேவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படியாவது அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாயா. நீ தேவையில்லாம போய் மாட்டிக்காத. கவலைப்படாதீங்க பெரியம்மா, அவனால என்னை எதுவும் பண்ண முடியாது. அவன் கையில இருக்கிற வீடியோவை எப்படியாவது டெலிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவன் யாருன்னு தனாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் புரிய வச்சிடலாம். அப்போ தனாவும் கதிர புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பா பெரியம்மா. என்னாச்சு பெரியம்மா? இல்ல, தனாக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. பெரியம்மா, நான் உங்க வயத்துல பொறுக்கலையே தவிர மத்தபடி நானும் உங்க பொண்ணுதான். ஆமா மாயா, நீயும் என் பொண்ணுதான். சரி, நீ போய் கதிர். சொல்லுமாயா. சாரி கதிர். ஏய், நீங்க எதுக்கு சாரி சொல்ற? இல்ல, என்னாலதான் பெரியப்பா உன்னை இவ்வளவு வெறுக்கிறாரு. தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு உன்னை தாலி கட்ட சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையால உன் லைஃப் என்ன ஆகும்னு யோசிக்காம போயிட்டேன். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டேன். உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்த பெரியப்பா உன் முகத்தையே இப்ப பார்க்க மாட்டேங்கிறாரு. சாரிடா. ஏய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை திட்டி அவமானப்படுத்துறாங்க. அதுக்கெல்லாம் நான் தானே காரணம். நான் அதெல்லாம் ஃபீலே பண்ணல. வேற யாரோவா என்ன திட்டினாங்க? என் மாமா, அத்தை, சித்தி இவங்கெல்லாம் தானே. அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இல்லடா, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தனா கழுத்துல நீ தாலி கட்டின. அதுவே வேற யாராவது இருந்து அந்த வீடியோ விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம தனாவுக்கு தாலி கட்டின. இந்த குடும்பத்து மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்ப? நீ தனாவுக்கு செஞ்சது மிகப்பெரிய விஷயம் கதிர். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? இப்பாரு, இது என் குடும்பம், என் சொந்தம். தனா என் பொண்டாட்டி. இதுல எதுவுமே மாற போறதில்ல. எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே என் மாமாவும் அத்தையும் தான். அவங்க
உங்களுக்காக வாழாம வேற யாருக்காக நான் வாழ்வேன்? கண்டிப்பா ஒரு நாள் தானே என்ன புரிஞ்சுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். லவ்ல வெயிட் பண்றதுலயும் ஒரு கிக் இருக்குல்ல. என்ன? கதிரு அத்தை. இந்தா ஓ தேங்க்ஸ் அத்தை.